எம்சிசி எந்த டேட்ஸில் கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த டேட்ஸும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல் இந்தியா கோட்டா முடிக்கும் போது தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்கும் நீங்கள் வந்து அதிலே சைமல்டேனியஸில் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். 2 கவுன்சிலிங்க்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஆப்ஷன்ஸை நீங்கள் கொடுங்க. ஹாய் ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம வந்து ஆல் இந்தியா கோட்டா வர்சஸ் த ஸ்டேட் கவுன்சிலிங்கோட டைம் ஷெடியூல் தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் கேட்பீங்க, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்னென்னா வந்து ஆல் இந்தியா கோட்டாவோட டேட்டோட ஸ்டேட் கவுன்சிலிங்கும் எப்படி இடிக்க போகுதா, ரெண்டுமே டேட் டிஃப்ரென்ஸ் எதுவுமே இருக்காமல் நம்ம அதையும் டென்ஷன் அடிக்கணும் இதுவும் டென்ஷன் அடிக்கணும், ரெண்டுமே நடக்கும் பட் ஆல்டர்னேட்டிவ் டேஸில் தான் நடக்க போகுது. ஸோ அது எப்படி அதையும் வந்து எம்சிசி எந்த டேட்ஸில் கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த டேட்ஸும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் இந்தியா கோட்டா நான் வந்து போன வீடியோவில் சொன்ன மாதிரி இட் இஸ் 21st to 30 வரை நம்மளுக்கு ரவுண்ட் 1 கவுன்சிலிங் நடக்குது. சிமிலர்லி ஸ்டேட் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30th July to 6th August தான் ரவுண்ட் 1 நடக்க போகுது. ஓகே, அண்ட் ரெண்டாவது ரவுண்ட் தட் இஸ் லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் 6th August இங்கே, அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 12th August. ஓகேவா? ஸோ 6th August அண்ட் ஆஃப்டர் 6 days தான் உங்களுக்கு வந்து ஜாயினிங் டேட் ஃபார் த ஸ்டேட் கவுன்சிலிங் நடக்க போகுது. செகண்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 12th August to 20th August 2025 அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 19th August to 29th August ஸ்டேட் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு நடக்க போகுது. அண்ட் அதில் உங்களுக்கு லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் இன் ஆல் இந்தியா கோட்டாவில் இட் இஸ் 29th August உங்களுக்கு நடக்க போகுது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு ஜாயினிங் டேட்டு இட் இஸ் 4th September நடக்க போகுது. அண்ட் ரவுண்ட் 3 பார்த்தீங்கன்னா இன் ஆல் இந்தியா கோட்டா உங்களுக்கு 3rd September to 10th September வரை இருக்குது. அண்ட் ஸ்டேட் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு 9th September to 18th September வரை இருக்குது. So last date of joining it is 18th September 2025 and 23rd September 2025 ல உங்களுக்கு நடக்க போகுது. And finally stray vacancy round all India quota ல 22nd to 26th நடக்கும்போது 3rd October ல வந்து உங்களுக்கு last date of joining and அந்த next dateல இருந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா state counseling 25th September to 29th September and 3rd October ஆகும்போது உங்களுக்கு லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங். ஸோ ஸ்டே வேகன்சி மட்டும் தான் கொஞ்சம் இடிக்கமாக இருக்குது. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா தட் இஸ் 6th உங்களுக்கு 21st to 30th இங்கே 30th to the 6th. ஸோ ஆல்டர்னேட்டிவ் வீக்ஸில் தான் உங்களுக்கு ஆல் இந்தியா கோட்டா நடக்கும்போது அதோட ரெஜிஸ்ட்ரேஷன் சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாமே லைக் டேட் எல்லாம் பப்ளிஷ் பண்ணும்போது அதோட நடு வீக்லேருந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேட் கவுன்சிலிங்கும் ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஒரு இதில் பார்க்கும்போது ரெண்டுமே கிளாஷ் ஆகவே ஆகாது. ரெண்டோட டேட்ஸ் வந்து பக்கத்தில் இருக்கும்போது உங்களுக்கு ரெண்டுமே செப்பரேட்டாக ஆல் இந்தியா கோட்டா முடிக்கும்போது தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்கும் நீங்கள் வந்து அதிலே சைமல்டேனியஸில் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து தமிழ்நாடு செலெக்ஷனோட லிஸ்ட்டு எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்க அதையும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அண்ட் தட் இஸ் 25th July தான் அவங்க வந்து லிஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணுறதா இருப்பாங்க. ஸோ அது அந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு ஷெட்யூல் லிஸ்ட்டு mcc.nic. அந்த ஒரு வெப்சைட்டில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அவைலபிளாக இருக்குது. ஸோ 2 கவுன்சிலிங்க்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஆப்ஷன்ஸை நீங்கள் கொடுங்க. பெஸ்ட்டான காலேஜை உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும்.